கொஷின் பேப்பர் 2022 குரூப் 1 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 100 கொஷின் வந்து பார்த்தாச்சு. இது பார்ட் 2 ஓட வீடியோ. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹவ் பீன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, த கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இது நாலுமே வந்து சரி. ஆப்ஷன் டி, அதாவது அடிப்படை உரிமைகள், இந்திய மக்களினுடைய உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம். இது நாலுமே வந்து கரெக்ட். Match the following constitutional articles related to Chief Minister of a state. Option வந்து 4, 1, 2, 3. Council of Ministers to aid and advise the Governor. Article 163. Other provisions as to ministers. Article 164. Conduct of business of the government of the state. Article 166. Duties of Chief Minister with respect to furnishing of information to the Governor, etc. இது Article 167. ஸோ இதுதான் மாநில முதலமைச்சர் தொடர்பான அரசமைப்பு விதிகள். ஆப்ஷன் வந்து டி, ஆப்ஷன் 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். கமிட்டியும் அந்த இயரும் மேட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு கோஸ்வாமி கமிட்டி ஆன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் 1990. ஓரா கமிட்டி ரிப்போர்ட் வந்து 1993 வந்திருக்கோம். இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆன் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் 1998. த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2008. குழுவும் அதனுடைய ஆண்டும். ஆப்ஷன் வந்து டி, 4, 1, 2, 3. பார்த்துக்கோங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு எப்போ வந்திருக்குன்னா 1990 வந்திருக்கும். ஓரா குழு அறிக்கை வந்து 93. அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல்கள் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு இது வந்து 98. ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2008. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஜுடிஷியல் பவர் ஆஃப் த கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். த பவர் ஆஃப் கிராண்டிங் பார்டன் அண்டர் த ஆர்டிகல் 161 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வைட் அண்ட் டு நாட் கண்டெயின் எனி லிமிடேஷன். ஆனால் அந்த ஆர் வந்து அதாவது அந்த ஏக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் கிடையாது. ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் வென் ஷி ஆர் ஹி ஆர் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் நான் கன்சிடரேஷன் ஆஃப் ரெலவென்ட் மெட்டீரியல் அண்ட் சஃபர்ஸ் ஃப்ரம் ஆர்பிட்ரரினஸ். அதாவது மாநில ஆளுநருடைய நீதிமன்ற அதிகாரம் குறித்து சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழே மிகவும் விரிவானது, அது எந்த எல்லையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராய்ந்த பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புலனாய்வு என்பது சாத்தியமாகும். இங்கே வந்து நீதி புலனாய்வு வந்து வரவே வராது. ஸோ அதனால் வந்து ஏக்கும் ஆருக்கும் வந்து சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் சி, ஏவும் ஆரும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம் அல்ல. த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கனிசம் இன் அ நியூ ஹேபிடேட் இஸ் நோன் அஸ் ஈசிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது நிலைப்படுத்துதல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இதில் எது வந்து தவறுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் பெர்மனன்ட். சயின்ஸோட கன்க்ளூஷன் என்றைக்குமே வந்து பெர்மனெண்ட்டாக இருக்காது. ஸோ இதன் முடிவுகள் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்கிறது தவறு. அறிவியலில் பின்வரும் பண்புகள் எது உண்மை அல்ல. குவாண்டம் நேச்சர் ஆஃப் லைட் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை த ஃபினாமினான் ஆஃப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ். அதாவது ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்காண்பவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்வு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலையை விளக்காது. ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவை விளக்காது. ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு, இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ். எல்பிஜி இஸ் அ மிக்சர் ஆஃப் C4H10 + C3H8. எல்பிஜி இஸ் அ மிக்சர் ஆஃப் C4H10 + C3H8. எல்பிஜி தான் வந்து சமையல் எரிவாயு. 109. Critical thinking focuses on what causes a belief. இது வந்து தவறு. Critical thinking entails evaluation and formulation and it operates according to rational standards in that beliefs are judged by how well they are supported by reasons. இதில் ஆர் வந்து கரெக்டு, ஏ வந்து தவறு. அதாவது உய சிந்தனை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுல முக்கிய காரணமாக அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தவறு. உய சிந்தனை என்பது மதிப்பீட்டு மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் அது பகுத்தறிவு தரநிலைகளின்படி செயல்படுது. அந்த நம்பிக்கைகள் காரணங்களால் எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகின்றன என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. இதில் ஆர் மட்டும்தான் சரி, ஏ வந்து தவறு. ஆப்ஷன் பி. மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இங்கே ஃபஸ்ட் லிஸ்ட்டில் ஹைட்ரேட்டட் சால்ட்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லிஸ்ட்டில் அதனுடைய யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லிஸ்ட் பாருங்கள். FeSO4 7H2O. இது வந்து மேக்கிங் ஆஃப் மோர் சால்ட். Na2CO3 10H2O. மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ். CuSO4 5H2O. ஃபங்கிசைட். ZnSO4 7H2O. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். BaCl2 2H2O. laboratory reagent. ஆப்ஷன் வந்து சி, 35412.
If zebra can be written as 2652181, how can cobra be written? Option B, 3152181. The instrument used to measure the atmospheric ozone concentration is டாப்சோன்மீட்டர். டாப்சோன்மீட்டர் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தியை அளவிடுறதுக்காக உபயோகிக்கிற கருவி டோப்சோன்மீட்டர். மேட்ச் த ஆர்கனிசம் கரெக்ட்லி வித் தேர் கரஸ்பாண்டிங் ஆர்டர். ஆப்ஷன் டி, 4312. ஏபிஸ், ஹெமனோப்டெரியா. பாருங்கள், 4312. தேனி, அதாவது உயிரினத்தை அவற்றின் தொடர்புடைய வரிசையுடன் சரியாக பொருத்தவும் சொல்லியிருக்காங்க இல்லையா. தேனி, ஹைமனோப்டெரா. அட்டை, ஹிருடினியா. மண்புழு, ஹாப்ளோடாக்சைடியா. நாடாப்புழு, சைக்கோஃபிலிடியா. 4312. ஆப்ஷன் டி. Which among the following is or wrong about the fertilizer கேட்டிருக்காங்க. 1 and 2 வந்து wrong. Fertilizer must be insoluble in water கொடுத்துருக்காங்க, தப்பு. soluble in water வரணும். It should maintain the pH of 10 to 13 கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் வந்து தவறு. It should not be poisonous to plants, அது வந்து கரெக்ட். உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுக்களாக இருத்தல் கூடாது, அது சரி. உரங்கள் 10 முதல் 13 pH பராமரித்தல் வேண்டும்ன்றது தவறு. உரங்கள் நீரில் கரையாது இருத்தல் வேண்டும், இது வந்து தவறு. ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் இஸ் த லண்டன் பாலம் நடவடிக்கை என்பது மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வல நிகழ்வுகள். ஃபியூனரல் பிளான் ஃபார் குயின் எலிசபெத் II. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் டாப்ளர் எஃபெக்ட்? 1 4 தான் வந்து ட்ரூ. டாப்ளர் எஃபெக்ட் இஸ் லைட் இன் சிமெட்ரிக். டாப்ளர் எஃபெக்ட் இஸ் சவுண்ட் இன் அசிமெட்ரிக். அதாவது டாப்ளர் விளைவு, ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீராக இருக்கும். அதே போல் ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரற்றது. முதல்ல வர்றது வந்து லைட்டு, இந்த லாஸ்ட் 4th ஸ்டேட்மெண்ட் வந்து சவுண்டு. சவுண்டில் வந்து சமச்சீரற்றதாக இருக்கும், லைட்டில் வந்து சமச்சீராக இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. Which one of the following statement is correct about the aim of Pradhan Mantri Ujjwala Yojana PMUY to provide clean energy fuel of liquefied petroleum gas to all rural households? அதாவது அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குதல். இதுதான் வந்து பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். What are the forms of central bank digital currency CBDC proposed to be introduced by RBI? 1 and 2, account based and token based. இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள். வங்கி கணக்கு அடிப்படையிலானது, அடையாள வில்லை. ஸோ 1 2 ரெண்டுமே வந்து கரெக்டு தான். The government has initiated the following key aspects for facilitating the MSME sector. 1 2 and 3 only. access to credit, access to market, technology upgradation. அதாவது MSME துறையை வந்து எளிதாக்குறதுக்காக அரசாங்கம் என்னென்ன அம்சங்களை தொடங்கியிருக்காங்க? கடன் அணுகல், சந்தை அணுகல், தொழில்நுட்ப மேம்படுத்துதல், இது மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் பி. Which among the following is or not associated with catch the rain campaign? நாட் அசோசியேட்டட்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் நாட் அசோசியேட்டட். அதாவது கேட்ச் த ரெயின் இயக்கத்தோடு தொடர்பில்லாத ஸ்டேட்மெண்ட் வந்து மழைநீரை சேமிக்க மக்களுக்கு வழிகாட்ட மழை மையங்களை திறக்குமாறு இந்த இயக்கம் மத்திய நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதுதான் தவறு. அப்போ சரியானது எதுனா, இந்த இயக்கமானது தேசிய நீர் பணியால் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கமானது தடுப்பணைகள் மற்றும் நீர் சேகரிப்பு குழு நடவடிக்கைகளை அமைக்கிறது. கால்வாய்களில் உள்ள தடைகளை அகற்ற இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. The abbreviation of VVPAT stands for Voter Verifiable Paper Audit Trial. VVPAT, Voter Verifiable Paper Audit Trial. Match the following and select the correct answer. இங்கே வந்து ஒரு சில கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆப்ஷன் வந்து 3421. 3421 ஆப்ஷன் சி. நாயக் குழு, சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கிடைப்பது. தாராப்பூர் குழு, மூலதன கணக்கு மாற்று திறன். ராஜமன்னார் குழு, மத்திய மாநில தொடர்பு. அர்ஜுன் சென் குப்தா குழு, அமைப்பு சாரா துறை. அடுத்தது ஒரு அசஸ் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டு. த டெசர்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா கேன் பி டிவைடட் into 2 parts, the great desert and the little desert. Between these two deserts lies a zone consisting of rocky land cut up by limestone ridges. ரெண்டுமே வந்து கரெக்டு அண்ட் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கூட. Which one of the statements is correct for Li ion batteries? அதாவது லித்தியம் அயான் பேட்டரிஸ், லித்தியம் அயனி பேட்டரிகளுக்கு மின்கலன்களுக்கு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
ஆப்ஷன் ஏ தான். பேட்டரி மின்னிறக்கம் அடையும் போது லித்தியம் அயனிகள் ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு வெளியிடப்படுகிறது. When the battery is discharging, the anode releases lithium ion to the cathode. The beneficiaries of Moovalur Ramamridam scheme are girl students who are studying from 6th to 12th in government schools. அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை தகுதி பெற பயனாளிகள் யாருன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர். Which of the following is responsible for protecting humans from harmful ultraviolet rays? Ozone layer. தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதர்களை பாதுகாப்பது ஓசோன் படலம். M. Vishweswaraya birthday is celebrated as Engineers Day in India. He was the Diwan of which princely state? Mysore. விஸ்வேஸ்வரையா இவர் வந்து மைசூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்தார். Which among the following statements is or best explaining the objective of Ennum Ezhuthum scheme? 104 தான். Scheme is launched to help children make up the loss of learning due to corona pandemic. The scheme is launched with the aim that all children below 8 years of age should be able to read, write and know numerals by 2025. Ennum Ezhuthum திட்டத்தினுடைய நோக்கம் 1-4 தான் வந்து சரி, படிச்சு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி. Read the following passage and answer the item that follows. ஸோ நல்லா படித்து பார்த்தீங்கனாலே which of the following is best implied in the passage-னா due to proper rainfall and government effort to provide agriculture loan and inputs, agriculture turn prosperity. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பொழிவாலும் வேளாண் உள்ளீடுகள் மற்றும் கடன் வழங்கிய அரசின் முயற்சியாலும் வேளாண்மை துறை செழிப்படைந்துள்ளது. அடுத்தது 130 4312 ஆன்சரு. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் டு அச்சீவ் SDG 3. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இது வந்து டு இம்ப்ரூவ் த ஹெல்த் ஆஃப் லோவர் சோஷியோ எக்கனாமிக் குரூப்ஸ். சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து டு ப்ரொவைட் மாடர்ன் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ஃபார் புவர். தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், டு இம்ப்ரூவ் த ஹெல்த் அவுட்கம்ஸ் ஆஃப் அர்பன் புவர். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ 4312. ஆப்ஷன் ஏ 4312. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 என்னென்ன ப்ராவிஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1-4 தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கதிசக்தி விஸ்வ வித்யாலயா ப்ரொவைடிங் ஹை குவாலிட்டி டீச்சிங் ரிசர்ச் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் டைவர்ஸ் டிசிப்ளின்ஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். ஆப்ஷன் வந்து டி 1 மற்றும் 4. நெக்ஸ்ட் 132 அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் அப் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் SCs and STs. இஸ் கரெக்ட். ப்ரொவைடட் ஸ்மால் லோன்ஸ் ஃபார் புவர் செக்ஷன் டு ஹெல்ப் தெம் டு earn money through the secondary sources such as toy making, basket making, agarbatti and bead rolling, tailoring, shoe making, etc. So both A and R are true and R is the correct explanation. ரெண்டுமே சரி. ஆர் வந்து ஏவை கரெக்டாக விளக்குது. திரும்பவும் ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷின்ஸ். இதில் வந்து ஏ வந்து கரெக்டு, ஆர் வந்து ஏவை பற்றின கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். When price decreases, purchasing power increases and vice versa. When the production of goods decline, the price of goods increases and then purchasing power is affected. விலை குறைஞ்சா வாங்குகிற சக்தி அதிகரிக்குது மற்றும் இது நேர்மாறானது. பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரி, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். சூஸ் த கரெக்ட் மேட்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச் கரெக்ட்னா 1, 2 and 3 வந்து கரெக்டு. 371, 371A, 371D இது மூணுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 371H மட்டும் வந்து தப்பு. ஸோ 4th one அது மட்டும் தவறு. பாருங்கள் 1, 2, 3 சரியானவை. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். சேர்மனும் கமிட்டியும் கொடுத்துருக்காங்க. காக்கா காலேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், சாசா வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட், மண்டல் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் 7th பே கமிஷன். காக்கா காலேக்கர் முதலாவது பிற்படுத்தோர் குழு, சாக்சா பழங்குடியினர் முன்னேற்றம், மண்டல் 2வது பிற்படுத்தப்பட்டோர் குழு, ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் 7வது ஊதிய குழு. 4132 ஆப்ஷன் பி. The objectives of district mental health program are 1, 2 and 4. To provide mental health services including prevention, promotion and long-term care at a district health or delivery system. Next 2. To augment industrial capacity in terms of infrastructure, equipment and human resources for mental health care.
நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் கிடையாது. டு ப்ரமோட் கம்யூனிட்டி அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த டெலிவரி ஆஃப் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் 1, 2 and 4. ஸோ தமிழில் படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் வந்து சி 1, 2 and 4. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். காலவரிசைப்படி எழுதணும் பெரியார் ரிலேட்டடாக. 2, 3, 4, 1. அதாவது முதல்ல நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், அடுத்தது கள்ளுக்கடை மறியல், லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி, வைக்கம் சத்யாகிரகா. 1. ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. பராந்தகன் 1, ராஜராஜன் 1, ராஜாதிராஜன் 1, குலோத்துங்கன் 1. Next, which chapter in Tirukkural reflects the northern scholars' ideology of philosophical knowledge, understanding the truth? வடநூலரின் தத்துவஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் எதுனா மெய்யுணர்தல். Which of the following titles are related with Pandyas? 1 and 4. மீனவர் பாஞ்சவர், பஞ்சவர், மீனவர் பஞ்சவர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இல்லை, இது வந்து ஆப்ஷன் சி 1 and 4. மீனவர் பஞ்சவர். ஹூ செட் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? பாரதியார். வாட் வாஸ் த ராயல் எம்ப்ளம் ஆஃப் ராஷ்டிரகுத்தாஸ்? கோல்டன் ஈகிள். ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் என்ன? தங்க கழுகு. Which of these actions cannot lead to truth consciousness? பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணர்தல். பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணர்தல் மெய் உணர்தலுக்கான செயல்பாடு. வேந்தற்கு ஒளி. That is the meaning propounded in this திருக்குறள். கொடை டொனேஷன். அலி கைண்ட்னஸ். ப்ரொடக்டிவ் ஸ்கெப்சர் செங்கோல் குடியோம்பல். ஓகே. ஆப்ஷன் டி 1, 2 and 3. அதாவது கொடை, அலி, செங்கோல், சூட்டி, ஓம்பல். நெக்ஸ்ட்டு தாருகன், அரக்கன், ஆழி, தேர் சக்கரம், நற்றமிழ், அறநெறி, இமையவர், தேவர். இமையவர்னா தேவர். 2, 1, 4, 3. மேட்ச் கரெக்ட்லி த எக்ஸ்கவேட்டட் இன்ஃபர்மேஷன் வித் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்கவேஷன் சைட்ஸ்னால் அகழ்வாராய்ச்சி. அகழ்வு தொல்பொருள் ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி, ரோமானிய மட்பாண்டங்கள். கீழையூர் அகழ்வாராய்ச்சி, புத்த மத மையம். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி, காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி, ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு. 1, 2, 4, 3. 1, 2, 4, 3. Which among the following inscription mention the ancient word Madura? A and B. Inscription at சித்தர்மலை, அழகர்மலை. பின்வரும் கல்வெட்டுகள் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிட்டுள்ளது? ஏ மற்றும் பி மட்டும். அதாவது சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு. Who speaks the following lines in பாரதியாஸ் பாஞ்சாலி சபதம்? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். இதை யார் வந்து சொல்லியிருப்பான்னா அர்ஜுனன். அர்ஜுனன். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் அண்ட் பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தக அமைப்பு இசைத்தூண்கள் ஆகும். கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போனார்கள். அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒலி எழுப்புவதை காணலாம். 1, 2 and 3 தான் வந்து கரெக்டு. Which of the following statements are true about the Cholas? 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்டு. அதாவது அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த பிளேஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ்ஸிங் நம்பர் 51.
4 pictures of a cube are given below. Which number is on the face opposite to 3? 3க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 4. So 4. The next term of the alphanumeric series C4X F9U I16R is L25O. L25O. அடுத்தது, a mat of length 180 meter is made by 15 women in 12 days. How long will it take for 32 women to make the mat of length 512 meter? 16 நாள் ஆகும். 16 days. Find the area of the equilateral triangle whose perimeter is 180 centimeter. Option A 1558.8 centimeter square. The compound interest on 15,000 for 3 years if the rate of interest are 15%, 20% and 25% for the 1, 2 and 3 year respectively is 10,875. அதாவது 10,875 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கூட்டு வட்டியில். ஏன்னா வட்டி விதமும் இங்கே வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. An apple cost 60, a guava cost 90 and mango cost 60. How much a pomegranate cost? அதாவது ஆப்பிளோட விலை, கொய்யாவோட விலை, மாம்பழத்தோடைய விலை கொடுத்துருக்காங்க. மாதுளையோடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 150. Next, in what time will 8,000 at a 3% per annum produce the same interest as 6,000 does in 5 years at 4% simple interest? அதாவது அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கிற தனி வட்டியும் அசல் 8,000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கிற தனி வட்டியும் சமமாக இருக்கும் அப்படின்னா அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? 5 years, 5 ஆண்டுகள். If A is to B equal to 2 is to 3, B is to C equal to 2 is to 4, C is to D equal to 2 is to 5, then A is to D is equal to 2 is to 15. The lowest common multiple LCM of two numbers is 6 times of their highest common factor HCF. If the HCF is 12 and one of the number is 36, then the other number is 24. Find the HCF of the polynomials னு கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியலோட HCF வந்து 3 into x minus 2. சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 107 வரும். Which of the following statements about GST Council is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உண்மை அல்லாத ஸ்டேட்மெண்ட் எதுனா 1ம் 3ம் தான். GST கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். இது வந்து உண்மை கிடையாது. அடுத்தது, ஜிஎஸ்டி கவுன்சிலின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து தவறு. 1ம் 3ம் தான் வந்து தவறு. பிக் அவுட் த கரெக்ட் அப்ரிவேஷன் ஆஃப் த வேர்ட் PURA, புறா. Provision of urban amenities in rural areas. Provision of urban amenities in rural areas. Option D. Which of the following measures have been taken to attain the aims of the new industrial policy? அதாவது புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் என்னென்னா 1, 2, 4. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், தொழில் உரிமம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அயல்நாட்டு முதலீடு, பப்ளிக் செக்டர் மேனேஜ்மெண்ட், பொதுத்துறை நிர்வாகம். இது 3 தான். The monetary policy of the government of India emphasized the following 2 aims of the economic policy. என்னென்னா 1 2 தான் கரெக்ட். To control and reduce inflationary pressure in the economy. அடுத்தது, speed up economic development in the country to raise national income and standard of living of the people. அதாவது இந்திய அரசினுடைய பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகின்றது. ஒன்று வந்து பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும், 2வது தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்த. Next, 168. According to the Indian Tourism Statistics 2022, which tourist place is most visited by foreign tourists? மகாபலிபுரம். இந்திய சுற்றுலா புள்ளி விவரம் 2022 படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்பட்ட சுற்றுலா தலம் எதுனா மகாபலிபுரம் தான். Which one of the following is not addressed in Mission Portion 2.0? அதாவது கீழ்காண்பவற்றுள் எது Portion 2.0 திட்டத்தில் கூறப்படாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன் இன் எல்டர்லி, இதை மட்டும் அவங்க சொல்லலை. அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா மால் நியூட்ரிஷன் இன் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன் இன் அடலசன்ட் கேர்ள்ஸ், 17 வயது பெண்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு. அடுத்தது பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள். Which of the following statements about index of industrial production IIP are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3மே வந்து கரெக்ட் தான். The IIP is a key economic indicator of the manufacturing activity in various sectors of economy. IIP data is regularly published by Central Statistical Organization. The base year of IIP is 2011 to 12. அதாவது தொழில்துறை உற்பத்தியின் வரிசை IIP பற்றி சரியான கூற்று வந்து IIP என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டியாகும்.
ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனால் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. ஐஐபிக்கான அடிப்படை ஆண்டு வந்து 2011 to 12. ஆப்ஷன் டி 1, 2, 3 இது மூணுமே வந்து சரி. நெக்ஸ்ட்டு, நேரு மஹலனோபிஸ் திட்ட மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது. நேரு மஹலனோபிஸ் பிளானிங் மாடல் பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இதில் வந்து 1, 2, 4 மட்டும் சரி. ஹை ரேட் ஆஃப் சேவிங், அதிக சேமிப்பு வீதம். ப்ரிஃபர்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி, கனரக தொழிலுக்கு முன்னுரிமை, இதுவும் வந்து கரெக்டு. அதாவது 4வது விஷயம் என்ன, சேஃப்கார்டு இன்ஃபேண்ட் இண்டஸ்ட்ரி, புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை, அது மட்டும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு, இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்திய ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி 1 வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யார்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்திஜி. பிரிட்டிஷ் ரூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா with the cooperation of Indians and had survived only because of this cooperation. If Indians refused to cooperate, British rule in India would collapse within a year and Swaraj would come. Who said this? Mahatma Gandhi. In 1944, the government of India set up a planning department under the chairmanship of, அதாவது 1944 இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையின் கீழே ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்துச்சு? சர் ஹர்தேசிர் தலால். Match list 1 and list 2 and select the correct answer using the codes given below கொடுத்துருக்காங்க. list 1 and list 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா resignation of Congress ministries, நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, குவிட் இந்தியா ரெசல்யூஷன், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு இயர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் வந்து 1939. நீல் சிலை சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்குன்னா 1927 நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் 1942. சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் 1943. Next, who was arrested by the British government for the bomb explosion on 1933 at Srivilliputur police station? 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா காமராஜர். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் டாக்டோரல் தீசிஸ் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர் இன் 1923? 1923 மேற்கொண்ட டாக்டர் B.R. அம்பேத்கரின் முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு என்ன? ரூபாயின் பிரச்சனை, அதாவது த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? எது வந்து தவறானதுன்னு கேட்குறாங்க. இதில் தவறானது வந்து ஆப்ஷன் சி. 2வது வட்ட மேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் த காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன்டு. தப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் காந்தி இர்வின் பேக்ட் வந்து சைன் ஆயிருக்கும். தாமின் இ கோ எனும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஷுக்கு வழங்கப்பட்டது. சாந்தால் பழங்குடியினர். தாமின் இ கோ வாஸ் த லேண்ட் given by the British to the Santhal tribes. Acid rain are produced by excess NO2 and SO2 from burning fossil fuels. அமிலமழை எதனால் உருவாகிறது? படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம். Why is the Himalayan region poor in mineral resources? பாறை அடுக்குகளுடைய இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைந்து அதை சிக்கலாக்கி இருக்கு. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ராக் ஸ்ட்ரேட்டா ஹாஸ் டிஸ்டர்ப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மேட் இட் காம்ப்ளெக்ஸ். அதனால தான் வந்து இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் குறைவாக காணப்படுது. அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் வந்து ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. கல்ச்சுரல் டிஃப்யூஷன் இஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் டு அனதர். கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவுக்கு பரவுறது. கரெக்டு. Cultural landscapes have been defined by the World Heritage Committee as cultural properties representing the combined works of nature and of man. கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ரெண்டுத்துக்குமே வந்து சம்மந்தமே இல்லை, ஆனால் தனித்தனியாக ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் டேஷ் கடற்கரையில் காணப்படுகிறது. மலபார் கடற்கரை. அஸ்தாமுடி இஸ் an important lagoon of the Malabar coast. Which of the following statements are true about population growth of India? 1 and 2 தான் கரெக்ட். பீகார், Uttar Pradesh, Madhya Pradesh, Rajasthan and Orissa which constitutes 44% of the total population of India in 1996. பீகார், உத்தரப் பிரதேஷ் இது வந்து அதாவது 1996. அடுத்தது பீகார், உத்தரப் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஒரிசா which constitute 48% of total population of India in 2016. பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் சொல்லியிருக்காங்க. இதில் 2 and 3 தான் வந்து கரெக்டு. துர்காவதி, கோண்டுவானா, ராணா உதய் சிங், மேவார் இது ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து பொருந்திருக்கு.
In AD 1894, the Kazi Nagari Pracharini Sabha was founded in Madras. In 1894, காசி நகரி பிரச்சாரிணி சபா மெட்ராஸில் நிறுவப்பட்டது. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிளேஸ் த டிமாண்ட் ஃபார் த செப்பரேட் முஸ்லீம் ஸ்டேட் இன் பிரிட்டிஷ் இந்தியா? முகமது இக்பால். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல்ல முஸ்லீம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன் வச்சவர் முகமது இக்பால். நெக்ஸ்ட்டு 187, ஃபெடரலிசம் இஸ் மியர்லி அன் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஷேரிங் பவர் அக்ராஸ் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஷேர்டு ரூல் அண்ட் ஷெல்ஃப் ரூல். ரீசன் வந்து ஃபெடரேஷன்ஸ் ஹவ் கான்ஸ்டன்ட்லி அட்ஜஸ்டட் அண்ட் அடாப்டட் டிபெண்டிங் ஆன் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏவும் ஆரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, அதே போல் ஆறு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது. கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன. ரெண்டுமே வந்து சரி, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் புத்திசம்? 1 and 2 தான் வந்து கரெக்டு. புத்திசம் டெனிட் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். பௌத்தம் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறது. சரி. அடுத்தது, புத்தாஸ் டீச்சிங்ஸ் வேர் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பிராமணிக் ஐடியாஸ் ஆஃப் புனர்ஜன்மா, கர்மா அண்ட் மோக்ஷா. பௌத்த போதனைகள் மறுபிறப்பு, மோட்சம், கர்மா ஆகிய பிராமண கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. இதுவும் சரி. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் குப்தா சொசைட்டி இஸ் ட்ரூ? 1, 2 and 4 are true. The Gupta emperors called themselves as பரமபாகவதர். குப்த அரசர்கள் அவங்கள வந்து பரமபாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டனர். இது சரி. சீனாவுடனும் ரோமுடனும் வியாபாரம் செழித்தது. ட்ரேட் வித் ரோம் அண்ட் சைனா ஃப்ளரிஷ்ட். இதுவும் வந்து சரி. அடுத்தது, த கஸ்டம் ஆஃப் சதி வாஸ் ப்ராக்டிஸ்ட் பை தெம். உடன்கட்டை ஏறும் பழக்கம் குப்தர்கள் காலத்தில் இருந்துச்சு. 1, 2, 4 சரியானது. Why ulamas had great influence in Muslim society, politics, administration and religion? They were well versed in Muslim theology and fiqh. அதாவது முஸ்லீம் சமூகம், அரசியல், நிர்வாகம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலமாக்கள் ஏன் பெரும் செல்வாக்கு செலுத்தினார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர்கள் முஸ்லீம் இறையியல் மற்றும் ஃபிக் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர். அதனால தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி பேர்டு? இதில் 3 and 4 ராங்லி பேர்டு. ஆர்டிகல் 39 அண்ட் ஆர்டிகல் 34 கொடுத்துருக்காங்க, 44 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டுமே வந்து தவறு. அடுத்தது 192, இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ட்ரூ, ஆனால் ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. Rule of law entails that all persons, both public and private institutions, the state and other entities are accountable to publicly promulgated laws. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு பொறுப்பானவர்கள். சரி. அடுத்தது, the rule of law forms the basis to international peace and security and it is at the core to protect people's rights and their fundamental freedom. சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது, மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது. ரெண்டுமே வந்து சரி, ஆனால் வந்து ஏக்கான விளக்கம், கூற்றுக்கான விளக்கம் இந்த காரணம் கிடையாது. Identify the incorrect statement about லோக் அதாலத். It is not a tool of the legal system. இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தவறு. 194, which of the following statements is or not true about the governor? He appoints the chancellor of universities in the state. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் ப்ரொடெக்டட் இயர்ஸ் ஆஃப் தி enactment. 4321, BD and cigar worker 1966, contract labor 1970, equal remuneration 1976, migrant workman employment regulation 1979. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966, ஒப்பந்த தொழிலாளர்கள் 1970, சம ஊதியம் 1976, புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் 1979. ஆப்ஷன் பி. Need for a constitution for free India was first suggested by M.N. Roy. சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பரிந்துரைத்தவர் யாருன்னா M.N. Roy தான். In a modern democratic state, citizenship is a statutory right. இது வந்து லீகல் ரைட்டுன்னு சொல்லலாம், ஸ்டாச்சுட்டரி ரைட்டுன்னு சொல்லலாம். ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். லீகல் ரைட், ஸ்டாச்சுட்டரி ரைட். சட்ட உரிமை, நாடாளுமன்ற சட்ட உரிமை. நெக்ஸ்ட் 198 பாருங்கள். ஆக்ட்ஸ் அதுக்கு என்னென்ன வந்து சேஞ்சஸ் அதில் கொண்டு வந்துக்கணும்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு பிட் இந்தியா ஆக்ட் 1784, அப்பாயின்மெண்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் 6 மெம்பர்ஸ். பிட் இந்தியா சட்டம் 1884 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியத்தை நியமிக்கப்படுதல். சார்ட்டர் ஆக்ட் 1813, இதில் வந்து டெப்ரிவேஷன் ஆஃப் ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனிஸ் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய வர்த்தக முற்றுரிமையை குறைத்தல். சார்ட்டர் ஆக்ட் 1833, இதில் வந்து கவர்னர் ஜெனரல்ஸ் கவர்மெண்ட் வாஸ் நோன் ஆஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்.
முதன்முறையாக கவர்னர் ஜெனரலின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரலுடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல். ஆப்ஷன் பி 3421. 3421. Which one of the following statements is not correct about the Indus Valley people? 2 மட்டும்தான். The principal deity of Indus Valley people was கிருஷ்ணான்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து தவறு. கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்று. சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். இது வந்து தவறு. ஆப்ஷன் பி. Who said delegated legislation and administrative tribunals are the manifestation of new despotism? லார்ட் ஹெவார்ட். லார்ட் ஹெவார்ட். சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் யார்? லார்ட் ஹிவார்ட். ஸோ இதோட வந்து குரூப் 1 2022 நடந்த கொஷின் பேப்பரோடைய ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாக வந்து முடியுது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் குரூப் 4 எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ. தேங்க்யூ.